ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜனவரி 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, நாளைய தினம் சங்கடகர சதுர்த்தி. ஒரே ஒரு ஸ்பூன் வெந்தயம், ஒரே ஒரு கற்பூரம் வைத்து இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க பண்றதால இதுவரை உங்களை பிடித்திருந்த எல்லா விதமான கெடுதல்களும் நீங்கி நல்லது மட்டுமே நடக்கும். அது என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் ஒரு நோட்டிஃபிகேஷன் மேலே கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வெந்தயம் கற்பூரம் வைத்து என்ன பரிகாரம் செய்ய போறோம் அப்படிங்கிறத பத்தி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே விநாயகருக்கு உகந்த மாதம் மாதம் வரக்கூடிய இந்த தேய்பிரை சதுர்த்தி இருக்குல்ல, அதை தான் நம்ம சங்கடகர சதுர்த்தியா கணக்கில் எடுத்துப்போம். அந்த சங்கடகர சதுர்த்தியே விசேஷம்தான். அது என்ன கிழமையில வருதோ அதை பொறுத்து அதோட சக்தியும் பலனும் மாறுபடும், வேறுபடும். உதாரணத்துக்கு இந்த மாதம், அதுவும் புத்தாண்டு பிறந்து வந்திருக்கக்கூடிய மார்கழி மாதத்துல வரக்கூடிய இந்த ஒரு சங்கடகர சதுர்த்தி செவ்வாய்க்கிழமை வந்திருக்கு. செவ்வாய்க்கிழமையில வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு சதுர்த்திய அங்காரக சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அங்காரகன்னா வேற யாரும் கிடையாது, செவ்வாய் பகவான் தான். செவ்வாய் பகவானும் விநாயகரும் இணைந்திருக்கக்கூடிய இந்த நாள்ல நாம செய்யக்கூடிய ஒரு சிறிய பரிகாரம் கூட பல மடங்கு பலனை ஏற்படுத்தும். குறிப்பா கடன் தொல்லை, பணத்தடை, வீட்டுல நிம்மதியின்மை, இது எல்லாமே இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஒரு நாள் ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய இந்த ஒரு பரிகாரம் சமையலறையில நீங்க பயன்படுத்தக்கூடிய வெந்தயத்தை வைத்து உங்களோட எல்லா விதமான கர்ம வினைகளை தீர்க்கிறது எப்படி அப்படிங்கிறத பத்தி தான். அங்காரகனுங்கிறவரு செவ்வாய் பகவான் நம்ம சொல்லியிருந்தோம். இவரு விநாயகரை வணங்கி தன்னோட தோஷங்களை எல்லாம் நீக்கிக்கிட்டாராம். அதுவும் அங்காரக சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு நாம விநாயகரை வணங்கும் போது செவ்வாய் பகவானால ஏற்படக்கூடிய தோஷங்களும் நமக்கு நீங்குமாம். யாருக்கு அதிகமாக பலன் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜாதகத்துல செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடியவங்க, திருமண தடை இருக்கக்கூடியவங்க, சொந்த வீடு வாங்க முயற்சிக்கக்கூடியவங்க, இவங்க எல்லாருமே செவ்வாய்க்கிழமையில வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியை வணங்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. பொதுவாவே சதுர்த்தி வேலை அப்படிங்கிறது மாலை 6 மணிலேருந்து இரவு 9 மணி வரைக்கும். இந்த நேரத்துல தான் நம்ம வீடு பக்கத்துடைய விநாயகர் கோவில்ல விநாயகருக்கு அபிஷேகமும் ஆராதனையும் நடக்கும். அதுல போய் நம்ம கலந்துக்கிட்டு விநாயகர் அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். நடக்கக்கூடிய அபிஷேகத்தை கண் குளிர பார்க்கறதே கோடி புண்ணியம். ஜனவரி 6ஆம் தேதி நாளைக்கு செவ்வாய்க்கிழமை சங்கடகர சதுர்த்தியா இருந்தாலும் மதியம் 12 மணி 17 நிமிஷத்துக்கு தான் சதுர்த்தி திதியே பிறக்குது. அது மறுநாள் ஜனவரி 7ஆம் தேதி பகல் 11 மணி 35 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. நாளைய தினம் ஒருவேளை மாலை நேரத்துல உங்களால வழிபாடு செய்ய முடியல, காலை நேரத்துல சதுர்த்திக்கான வழிபாடு செய்யறோம் அப்படின்னா அது கண்டிப்பா சதுர்த்தி திதிக்கான வழிபாட்டுல கணக்கு வராது. 12:15 மணிக்கு மேலதான் சதுர்த்தி பிறக்குது. அதுக்கேத்த மாதிரி நீங்க வழிபடக்கூடிய நேரத்தை நீங்க திட்டமிட்டுக்கலாம். எப்படி பார்த்தாலும் 3 நாள் தான் ராகு காலம், 9:10 யமகண்டம். யமகண்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சதுர்த்தி பிறக்குது. 3 நாள்ற ராகு காலம் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு 5-6 மணிக்கு மேல நீங்க கோவிலுக்கு போயிட்டு விநாயகரை வணங்கிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு விநாயகருக்கு நீங்க மாதம் மாதம் சதுர்த்தி வேலையில என்ன மாதிரி வழிபாடுகள் செய்வீங்களோ அது எல்லாத்தையும் நீங்க இயல்பா பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த பரிகாரங்கள் பூஜைகள் பண்ணக்கூடிய அந்த நேரத்துல வெந்தயத்தையும் கற்பூரமும் வைத்து பண்ணக்கூடிய இந்த ஒரு பரிகாரம் எல்லா விதமான கர்ம வினைகளை போக்கி நல்லதை மட்டுமே ஏற்படுத்தி கொடுக்கும். வெந்தயத்தை பயன்படுத்துறதால என்ன மாதிரி நன்மைகள் ஏற்படும், இந்த பரிகாரத்திலோட பின்னணியில என்ன ரகசியம் இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஆன்மீக ரீதியாகவும் சரி, தாந்திரிக ரீதியாகவும் சரி, வெந்தயத்துக்கு காந்தம் போல ஈர்க்கக்கூடிய சக்தி, அதாவது அட்ராக்ஷன் பவர்னு சொல்லுவாங்க. இது வெந்தயத்துக்கு ரொம்ப அதிகம். எதிர்மறை அதிர்வுகளை உறிஞ்சி நேர்மறை ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய தன்மையும் வெந்தயத்துக்கு இருக்கு. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வெந்தயத்தை பயன்படுத்தும் போது ராகு அப்புறம் செவ்வாய் பகவானால ஏற்படக்கூடிய எல்லா விதமான தடைகளும் நீங்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. இந்த பரிகாரத்தை ஆண்கள், பெண்கள், குழந்தைகள்னு சொல்லி யார் வேணாலும் பண்ணலாம். எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. செய்யக்கூடிய நேரம் நம்ம சொல்லிட்டோம், மாலை 5-6 மணிக்கு மேல. செய்யக்கூடிய இடம் உங்க வீட்டோட பூஜை அறை. தேவையான பொருள் ஒரே ஒரு மண் அகல் விளக்கு, அப்படி இல்லைன்னா தேங்காய் சிரட்டை, கொட்டாங்குச்சின்னு சொல்லக்கூடிய தேங்காய் சிரட்டை எடுத்துக்கலாம். மண் அகலுக்கு இருந்தா தாராளமா பயன்படுத்திக்கோங்க. ஒரே ஒரு ஸ்பூன் வெந்தயம், அதுல வைத்து ஏத்துறதுக்கு ஒரே ஒரு துண்டு கற்பூரம். கற்பூரம் சாதா கற்பூரமும் பயன்படுத்திக்கலாம், பச்சை கற்பூரமும் பயன்படுத்திக்கலாம். இல்ல இரண்டதையும் கலந்தனாலும் நீங்க தாராளமா பயன்படுத்தலாம், தப்பு கிடையாது. சின்னதா ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. அந்த தட்டுல அகல் விளக்கு வைத்து அந்த அகல் விளக்குல நீங்க தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய ஒரே ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை போட்டு அந்த வெந்தயத்துக்கு மேல ஒரே ஒரு துண்டு கற்பூரத்தை வைத்து அந்த கற்பூரத்தை நீங்க எரிய விட்டு
அப்ப வந்து ஒரு தீபம் வரும் இல்லையா? ஒரு ஜோதி வரும்ல. அத நீங்க விநாயகருக்கு ஆரத்தியா காமிக்கணும். பூஜை அறையில இருக்கக்கூடிய விநாயகருக்கு காமிச்சுட்டு, அந்த ஆரத்திய உங்க வீட்டோட எல்லா இடங்கள்லயும், உங்க வீட்டோட வரவேற்பு அறை, மெயின் ஹால், அதே மாதிரி படுக்கை அறை, சமையல் அறைன்னு சொல்லி எந்த ஒரு இடத்தையும் விட்டு வைக்காம, எல்லா இடத்துலயும் இந்த வெந்தயமும், அது மேல எரியக்கூடிய அந்த கற்பூரத்தோட ஆரத்தியும் வீடு முழுக்க பரவுற மாரி பண்ணிட்டு, மறுபடியும் எடுத்துட்டு வந்து உங்க வீட்டோட பூஜை அறையில வச்சுடுங்க. வீடு முழுக்க ஆரத்தி காமிக்கும்போது கற்பூரம் பத்தலன்னா, நீங்க கூட கொஞ்சம் கற்பூரத்தையும் சேர்த்துக்கலாம். வெந்தயம் மட்டும் அப்படியே இருக்கட்டும். பூஜை அறையில வைக்கிறதுக்கு முன்னாடி, உங்க வீட்டோட நிலைவாசல்ல இடது பக்கமும், வலது பக்கமும் கூட இந்த ஆரத்திய காமிச்சுட்டு, அதுக்கப்புறம் எடுத்துட்டு போயிட்டு வீட்ல பூஜை அறையில எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சுடுங்க. அந்த நேரத்துல விநாயகப் பெருமானோட மந்திரங்கள் பெருசா தெரியலையா? ஓம் கம் கணபதியே நமக. இந்த ஒரு மந்திரத்த குறைந்தது 9 முறை, அதிகபட்சம் எவ்வளோ முறை வேணா உச்சரிக்கலாம். அப்படி இல்லன்னா, சங்கட நாசன கணேச ஸ்தோத்திரம் அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு. சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு நம்மளோட சங்கடங்கள்லாம் தீரணும், வேரோடு அழியணுங்கிறதுக்காக விநாயகருக்குரிய அற்புதமான ஸ்தோத்திரம். அத புத்தகங்கள பார்த்து படிக்கலாம். அந்த புத்தகங்கள், மந்திரங்கள் உங்க வீட்ல இல்லனாலும், இப்ப Googleல, இன்டர்நெட்ல அந்த மந்திரம் ரொம்ப எளிமையா கிடைக்கும். அத வாய்விட்டு ஒரு முறை உச்சரித்தாலே உங்க சங்கடங்கள்லாம் வேரோட அழியும். விநாயகருக்கு எப்பவும் போல அருகம்புல் மாலை சாத்துறது, இல்ல வேற ஏதாவது எருக்கம்பூ மாலை சாத்துறது, இது எல்லாமே நீங்க இயல்பா பண்ணிக்கலாம். செவ்வாய்க்கிழமையில இந்த சங்கடகர சதுர்த்தி வந்திருக்கிறதால விநாயகருக்கு நைவேத்தியங்கள் செய்யலாம். அப்படி பண்ணக்கூடிய நைவேத்தியங்கள்ல துவரம் பருப்பு இருக்கிற மாதிரி நைவேத்தியங்கள், அது சாம்பார் சாதமோ, இல்ல என்ன செய்ய முடியுமோ, துவரம் பருப்பு இருக்கிற மாதிரி இனிப்பிலயோ, இல்ல காரத்திலயோ ஏதாவது ஒரு நைவேத்தியங்கள் செய்து வைத்து, அத விநாயகருக்கு படைக்கலாம். வீட்ல பூஜை அறையில முருகப்பெருமான் போட்டோவுக்கு முன்னாடி ஒரு தீபத்தை ஏத்தி வச்சுட்டு, அந்த தீபத்த அங்காரகன்னு அழைக்கப்படக்கூடிய செவ்வாய் பகவானாக பாவித்து, அந்த நைவேத்தியத்த செவ்வாய் பகவானுக்கும் படைக்கலாம். செவ்வாய் பகவான ஒரு வாரமும் செவ்வாய்க்கிழமையில வணங்கும்போது, சொந்த வீடு கனவு நனவாகும். சொத்து, வீடு, நிலம் இது சம்பந்தப்பட்ட பிரச்சனை எதுவா இருந்தாலும் அது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும். கிரகதோஷ பாதிப்புகள்லயே சனி கிரகதோஷ பாதிப்புக்கு அப்புறம் அதிகமா வாட்டி வதைக்கக்கூடியது செவ்வாய் தோஷம் தான். அப்படி உங்க குடும்பத்துல யாராவது ஒரு நபருக்கு செவ்வாய் தோஷம் இருக்கு, அதனால நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ ஏதாவது ஆபத்துகளும், வீண் விரயங்களும் ஏற்படுது, மனக்குழப்பங்கள் ஏற்படுதுன்னா, அந்த தோஷ பாதிப்புகள் நம்மளை விட்டு விலகணும், அதோட பாதிப்பு படிப்படியா குறையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, செவ்வாய்க்கிழமையில வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு அங்காரக சங்கடகர சதுர்த்தியை பயன்படுத்திக்கோங்க. விநாயகரை வணங்கும் போது எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் அது கூடிய சீக்கிரம் நிறைவேறும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சங்கடங்களை அறுக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தியில விநாயகரே நீங்க மனசு விட்டு, கணேசானும் மனசு விட்டு கூப்பிட்டு ஒரே ஒரு டம்ளர் பால் வைத்து வழிபாடு செய்தாலும் அதுக்கான பலன் நிச்சயம் உண்டு. இன்னும் ஒரு வாரத்துல தை பிறந்துரும். மார்கழியோட இறுதி கட்டத்துல இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய இந்த மார்கழியோட இறுதி கட்டத்துல நீங்க விநாயகரை வணங்கி எல்லா விதமான சங்கடங்களையும் தீர்க்கறதுக்கு இந்த பரிகாரத்தை பண்ணுங்க. வெந்தயத்தை வைத்து பண்ணக்கூடிய இந்த பரிகாரத்தால கர்ம வினைகள் அழியும். எதிர்மறை எண்ணங்களை அது வந்து எடுத்துக்கிட்டு நேர்மறை எண்ணங்களை, நேர்மறை ஆற்றல்களை உங்க வீடு முழுக்க பரவ செய்யும். கற்பூரம் எரிந்து முடிந்ததுக்கு பிறகு அந்த வெந்தயத்தை மட்டும் சின்னதா ஒரு பேப்பர்ல மடித்து உங்க வீட்டோட பூஜை அறையில விநாயகர் போட்டோவுக்கு பக்கத்துல வச்சுக்கோங்க. இல்ல சாமி படங்களை பின்னாடி நீங்க மறைச்சு வச்சுக்கலாம். மறக்காம இந்த ஒரு பரிகாரத்தை ஒரு 5 நிமிடம் செலவு பண்ணி பண்ணுங்க. நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.